ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டுக்கோழி மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தண்ணி சேர்த்து இந்த சிக்கன் அப்படியே நம்ம தனியாக வேக வச்சுக்கலாம். இந்த நாட்டுக்கோழி மிளகு வறுவலுக்கு நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஃப்ளேவர் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு மிளகாய். நான் மிளகாத்தூள் சேர்க்கல, கொஞ்சமாக இந்த வரமிளகாய் மட்டும் ஒரு 4 போல் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் தனியா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சு தண்ணி சேர்க்காமல் ட்ரை பவுடராக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். சிக்கனும் நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு இது கூடவே 2 கொத்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்க்கும்போது அது இன்னுமே ஃப்ளேவராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்லே இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.